என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பேபிக்கு வந்து ஃபுட் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் பேபிக்கு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் கூட வந்து கொடுக்கலாம். நீங்கள் சொரக்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வந்து சமைக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 2 மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து ஜீரணம் வந்து சீக்கிரம் ஆயிரும். நம்ம பெருங்காயத்தூள் சீரகம்லாம் வந்து சேர்க்கறனால இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த சுரக்காய் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அந்த குக்கரில் வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கழுவிடுங்க. ஒரு 2 டைம் கழுவிட்டு அதையும் வந்து இந்த குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக வந்து வேணாம். ஸோ அதனால் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து குழஞ்சிரும். இதை நீங்கள் அப்படியே கைகாலாலேயும் மசிச்சும் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மிக்சியில் வந்துட்டு போட்டு ஒரு அரைச்சி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடில் போட்டும் அப்படியும் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அப்படியே வந்து கொடுத்துருவேன். இதோட மிச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். சாப்பிடும்போது நம்ம தண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி சூப்பு மாதிரி எடுத்து வச்சு கூட கொடுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் பேபிலேருந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இதில் வந்துட்டு நிறைய நீர்ச்சத்து வந்து இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு உங்கள் குழந்தைகள் வந்து செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.